அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று 2017ஆம் ஆண்டு இடம்பெற்ற MSO பரீட்சையில் வந்த எண்கோளம் சார்ந்த கேள்விகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதில் 5 கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. அந்த 5 கேள்விக்கும் உரிய விளக்கத்தை பற்றி தான் இன்றைய காணொளி ஊடாக உங்களுக்கு தரப்பட உள்ளது. இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவரும் ஷேர் பண்ணுவதன் மூலம் போட்டி பரீட்சை எழுதக்கூடியவர்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். கட்டாயம் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற அந்த முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அமைப்பில் எண்கோளம் வருகின்றது, கேள்விக்குறி அடையாளமிடப்பட்ட இடத்துல என்ன பெருமானம் வர வேண்டும் என்றுதான் இந்த முதலாவது கேள்வி எண்கோளத்துக்குரிய கேள்வியாக இருக்கின்றது. அப்போ இப்படியான எண்கோளம் சார்ந்த பயிற்சிகளை நீங்கள் நிறைய பயிற்சிகளை செய்து இருந்தீங்கன்னு சொன்னால் தான் இப்படியான கேள்விகள் வரும்போது இந்த கேள்விக்குரிய விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த அடைப்புக்குள்ள வார இந்த 3வது இடத்துல வார பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் என்றால் முதல் 2 பெருமானத்தை வைத்து என்ன செய்யும் போது இந்த 3வது இடத்துல வார பெருமானம் கிடைக்கும் என்கிற அந்த ஐடியா, அந்த நுட்பத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ கூட்டி பார்க்கணும், சப்போர்ட்டாக அடி கழித்து பார்க்கணும், இல்லாட்டி வர்க்கம் கணம், இப்படியான மெதட்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதன் அடிப்படையில் இந்த முதலாவது அடைப்பை பார்க்கும்போது முதல் வார 2 பெருமானத்தையும் கூட்டும் போது பாருங்க, 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5 என்று வரும். இந்த வார விடைய அதே விடையால பெருக்கும் போது 3வது இடத்தில் இருக்கிற பெருமானம் 25 வருதா இல்லையா? அப்ப இதே முறையை இவருக்கு செய்து பாருங்க. 2வது அடைப்புக்கு செய்து பார்க்கும் போது 2ஐயும் மேலையும் கூட்டினா 9, வார விடைய அதே விடையால பெருக்கினா இந்த 3வது இடத்துல வார பெருமானம் 81 வருது. 3வது அடைப்பை பாருங்க, 3ஐயும் 4ஐயும் கூட்டும் போது 7, அப்ப 7ஐ 7ஆல பெருக்கும் போது அந்த 3வது இடத்துல வார பெருமானம் 49 கிடைக்கின்றது. அப்ப கேள்விக்கு வரும்போது 15ஐயும் 1ஐயும் கூட்டினா 16, வார விடைய அதே விடையால பெருக்கும் போது கேள்விக்குறி அடையாளம் விடப்பட்ட இடத்துல பெருமானம் விடையாக 256 கிடைக்கும். அப்ப இந்த முறையில நீங்க என்ன செய்யணும்டா, அந்த கேள்விக்குறி அடையாளம் விடப்பட்ட பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப 2வது பாருங்க, 6 4 4 5 3 4 7 1 36 8 5 இவரது கேள்விக்குறி. இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி விடையை கண்டுபிடிச்சு பாருங்க. நீங்கள் கண்டுபிடித்த விடையும் நான் சொல்லித்தர விடையும் அதே மாதிரி வருகின்றதாங்கிறத செக் பண்ணி கொள்ள முடியும். இப்போ இப்படியான ஒரு கேள்வி வரக்கோல அப்போ நீங்கள் முறையை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் செஞ்ச மாதிரி 6ஐயும் 4ஐயும் கூட்டி பார்த்து செய்து பாருங்க. அந்த 3வது பெருமானம் வரக்கூடிய சாத்தியம் இல்லை. அதை கழித்து பார்க்கக்கூட முந்தி கூட்டி பார்த்த மாதிரி இப்போ கழித்து பார்க்கும்போது 6ல் இருந்து 4 கழித்தா விட 2 வருது. அப்போ 2 அதே 2ஆல பெருக்கினத்தானே இந்த 3வது பெருமானம் 4 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியில் கூட்டல் சம்பந்தமாக தந்து போட்டு அந்த விடையை கேட்டிருந்தால் செகண்ட் கேள்வியில் கழித்தல் சம்பந்தமான ஒரு எண்கோள கேள்வியை போட்டிருக்காங்க. அப்போ 5ல் இருந்து அதே போன்று 3 கழித்து வார விடை 2, அப்போ 2 அதே 2ஆல பெருக்கும் போது 3வது இடத்துல வார பெருமானம் வருதா இல்லையா? அதே போன்று இவரை பாருங்க, 7ல் இருந்து 1 கழித்த 6, 6 6ஆல பெருக்கினா 36, 3வது இடத்துல வார பெருமானம் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் 3க்கும் சப்போர்ட் ஆகுதுங்கிறதால நீங்க இதே மெத்தடை இவருக்கு செய்து கொள்ளும் போது அந்த விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப 8ல் இருந்து 5 கழித்த 3, 3 அதே 3ஆல பெருக்கும் போது விடையாக 9 கிடைக்கும். எண்கோளத்தை பார்க்கும் போது அதே போன்றுதான் கடைசியாக வார இடத்துல வரக்கூடிய பெருமானத்தை கேட்கான்.
அப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் வைத்து எவ்வாறு 15 பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத செய்து பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த 2ஐயும் 5ஐயும் பெருக்கி பார்ப்போம். முந்தி கூட்டி பார்த்தோம், கழித்து பார்த்தோம், இப்போது பெருக்கி பார்ப்போம். 2 தர 5 10. அப்போ 15 வரணும் என்று சொன்னால் இந்த 10ஓட இங்கே வார இரண்டாவது பெருமானம் 5ஐ கூட்டும் போது 15 வருது. அப்போ இதே முறையில் இவருக்கும் பார்க்க வேண்டும், சப்போர்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போ 4ஐயும் 7ஐயும் பெருக்க வேண்டும். பெருக்கின 28. அப்போ 28 உடன் செகண்ட் வார பெருமானத்தை கூட்ட வேண்டும். இங்கே 2வது வார பெருமானத்தை கூட்டின மாதிரி இங்கேயும் 2வது வரக்கூடிய பெருமானத்தை கூட்டும் போது 3வது பெருமானம் 35 கிடைக்கும். அப்போ இதே முறையில் 3வதையும் செய்து பாருங்க. அப்போ 8ஐயும் 7ஐயும் பெருக்கினா 56. அப்போ 56 உடன் 2வது வரக்கூடிய பெருமானம் 7ஐ கூட்டும் போது 63 கிடைக்கின்றது, 3வது இடத்துல வரக்கூடிய பெருமானம். அப்போ இதே மெத்தடில் கடைசிக்கு செய்து பார்க்கும்போது 2ஐயும் 6ஐயும் பெருக்கும் போது 12. அந்த 12 உடன் 6ஐ கூட்டினா கேள்விக்குறி அடையாளம் இடப்பட்ட இடத்துல வரக்கூடிய பெருமானம் 18 என்று கிடைக்கும். அப்போ இதே போன்று 4வது கேள்வியை பாருங்க. 3 9 16, 4 5 12, 6 5 20, 2 1 கேள்விக்குறி. இந்த இடத்துல வரக்கூடிய பெருமானம் கேட்க. அப்போ கொஞ்சம் டைம் எடுத்து இதை செய்து பாருங்க. நான் சொல்லித்தர அதே விட உங்களுக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறத பார்த்து கொள்ள முடியும். அப்போ இப்படியான ஒரு எண்கோளம் வரும்போது அதே பாணியில் அதே முறையில் எல்லா அந்த எண்கோளமும் இடம்பெறுகின்றது. கடைசியில் வார பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் கூட்டி பார்த்தோம், கழித்து பார்த்தோம், அதன் பிறகு பெருக்கி வார விடையோட செகண்ட் பெருமானத்தை கூட்டி பார்த்தோம். அப்போ அதே அமைப்பில் நீங்கள் ரொட்டேஷனில் பார்க்கும்போது, சுழற்சி முறையில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே மேலுக்கு சொன்ன அந்த 3 முறையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. அப்போ இங்கு ஒரு வித்தியாசமான முறையை அவன் போட்டு இருக்கான். எப்படி என்று சொன்னால், முதலாவது இந்த 3ல் இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 1 கழிப்போம். 1 தான் கழிக்கிறேன். அப்போ 3ல் இருந்து 1 கழித்தா விடத்தின 2. அதே போன்று செகண்ட் பெருமானம் 9ல் இருந்து 1 கழித்தா விடத்தின 8. அப்போ இந்த 2ஐயும் 8ஐயும் பெருக்கும் போது 16 வருதா இல்லையா? வருது. அப்போ இதே முறையை இவருக்கும் பார்த்து கொள்வோம். அப்போ நான் என்ன சொன்னேன், 4ல் இருந்து ஃபர்ஸ்ட் வார பெருமானத்திலிருந்து 1 கழிக்கும் போது 3 என்று வரும். 5ல் இருந்தும் 1 கழிக்கும் போது 4 என்று வரும். இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது 3வது பெருமானம் 12 வருது. இதே போன்று இவரை பார்த்தீங்கன்னா 6ல் இருந்து 1 கழிக்க வேண்டும் 5, 5ல் இருந்து 1 கழிக்க வேண்டும் 4, 2ஐயும் பெருக்கும் போது 4 20. அப்போ இதே அமைப்பில் இவரை செய்து பார்க்கும்போது 2ல் இருந்து 1 கழித்தா 1, திருப்பி 2வது பெருமானம் இந்த 1ல் இருந்து எப்போதும் 1 தான் கழிக்க வேண்டும். பாருங்க, எல்லா இடத்திலையும் 1 தான் கழிப்படுது, 0 பூஜ்ஜியம் வரும். அப்போ 1ஐயும் 0ஐயும் பெருக்கினா இந்த கேள்விக்குறி அடையாளம் இடப்பட்ட இடத்துல 0 என்ற பெருமானம் கிடைக்கும். இதே போன்று கடைசி கேள்வியை பாருங்க. 4 5 11, 3 2 7, 5 1 24, 2 3 கேள்விக்குறி. இவ்வாறு ஒரு கடைசி 5 கேள்விகள் மொத்தமாக 2017ஆம் ஆண்டு இடம்பெற்ற பேப்பரில் வந்திருக்கு. இது 5வது கடைசி கேள்வி. அப்போ இதை பார்க்கும்போது ஒரு முறையை கண்டுபிடிங்க. ஆபம் ஃபர்ஸ்ட்டுக்கு 4ஐயும் 5ஐயும் கூட்டி அதோட 2 கூட்டக்கூட 11 வருதுங்க. 4 5 9, 9 2 11. அதே முறையில் வருதான்னு பாருங்க. 3ஐயும் 2ஐயும் கூட்டின 5,
5ஓட 2 கூட்டக்கோல 7 வருது. அப்போ இங்கே வார மாதிரி இவருக்கும் சப்போர்ட் ஆகுது. அப்போ எடுத்த உடனே விடைக்கு போகிறா இவரையும் பார்த்து கொள்ள வேண்டும். 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. 6ஓட நம்ம வளமையாக 2 தானே கூட்டினோம். அப்போ 2 கூட்டும் போது 8 வரணும். ஆனால் இந்த இடத்துல எத்தனை வருது 24 வருது. அப்போ நான் சொன்ன இந்த முறை சப்போர்ட் ஆகாது. அப்போ வேறு ஒரு முறை இருக்கான்னு பார்க்கும்போது 4 வர்க்கம் எத்தனடா 16. 4 4ஆல் பெருக்கினா 16. அந்த 16ஓட செகண்ட் வார பெருமானம் 5 கூட்டக்குள் 21 வருது. அப்போ கழித்தோம் என்று சொன்னால் அவன் சொன்ன 3வது பெருமானம் 11 வருதா இல்லையா? ரைட். அப்போ அதே முறையில் இவரை பார்ப்போம். 3 வர்க்கம் 9. அப்போ 9லிருந்து கழிக்கணும். 2 கழிக்கும் போது 7 என்று வரும். அதே அமைப்பில் இவரையும் செக் பண்ணி பார்ப்போம். 5 வர்க்கம் 25. 25லிருந்து 1 கழித்தா 24. அப்போ 3க்கும் அதே சேம் மெத்தட் பொருந்துது. அப்போ விடைக்கு வருவோம். அப்போ 2 வர்க்கம் 4. அப்போ 4ல் இருந்து இங்கே வார 3 கழிக்கும் போது வினாக்குறி போட்ட இடத்துல 1 என்று வரும். அப்போ இவ்வாறு எண்கோளம் சார்ந்த நிறைய பயிற்சிகளை செய்யத்தான் அவன் தார கேள்விகளுக்கு இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு புதிய கேள்வி பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.